என் அன்பு வணக்கம். சாப்பிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ரேஷன் அரிசியில் இடியாப்பம் மாவு எப்படி ஈஸியாக பண்ணலாம் பார்த்துலாமா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இடியாப்பம் மாவு பண்ண போறீங்களோ அதை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து பெசாமரு இதை வாஷ் பண்ண போறேங்க. முதல்ல ஒரு 2 வாஷ்க்கு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியை பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து நல்லா வடிச்சிக்கலாம். இது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா வேஷ்டி மாதிரி இருக்கிற துணிலையோ இல்லை வேஷ்டிலையோ க்ளீனாக இருக்கிற துணியில் நம்ம இந்த அரிசியை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆகும்? கன்ஃபார்மாக ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. எல்லா தண்ணியும் அது ஃபுல்லாக அதில் போயிடணும். இதை எப்படி இது நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறது? கை நல்லா காஞ்ச கையால் எடுத்து அரிசி மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி எதுவுமே ஒட்டாது. அப்படின்னா இது நல்லா காஞ்சிச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபைன் ஜல்லடையில் போட்டு நம்ம அதே அப்படியே சலிச்சிக்கலாம். எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் வரட்டும். அப்புறம் மிச்சத்தை திருப்பியும் மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி 3லேருந்து 4 வாட்டி பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ மொத்தமாக இதை சலிச்சாச்சு. ஓகே, ஸோ நல்லா சூப்பராக ஃபைனாக இடியாப்பம் மாவு வந்துருச்சு. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. கை கொஞ்சம் கூட வலிக்காது, நேரமும் செலவழிவாது. அது என்னென்னா, மிக்சியில் அரைக்காமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்படியே பண்ணிவிட்டு இந்த அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரைஸ் மில்லில் போயிட்டு அந்த மாவை அரைச்சி கொடுப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 2 வாட்டியோ 3 வாட்டியோ போட்டு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா ஃபைனாக சூப்பராக வந்துடும். உங்கள் கையோ நேரமோ வீணாகாது. அது ஒரு வழி. இது இல்லைனாலும் நீங்கள் அதில் போயும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.